வணக்கம் நண்பர்களே. நம்ம பிரிண்டிங் மிஷினரி உருவான வரலாறுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது கூட கட்டிங் மிஷின் அது கூட அதாவது ஆப்செட்டு கூட என்னென்ன மிஷின்லாம் கூட ஜாயிண்ட் ஆகி உருவாச்சுங்கிறத நம்ம சேர்ந்து பார்க்குறோம். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்குறது கட்டிங் மிஷின் கூட சேர்ந்து பார்க்குறோம். எல்லா சேர்த்தே தான் ஒரே மாதிரி வரும். பாருங்க. இதுதான். இது கட்டிங் மிஷினில் பழைய மாடல். இது ஃபுல்லாலாம் வச்சு கட் பண்ண முடியாது. பேப்பரை உள்ள சொருவிட்டு ஒரு 10 சீட்டாக கட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு உருவான மாடல். சரிங்களா? ரோல் இது கட்டிங்கில் ஃபஸ்ட்டு அவங்க மேனுவலாக கட் பண்ணி அப்புறம் அதை ஒரே ஈவனாக ஆக்குறது இந்த மிஷினில் தான். இது லிவர் மேலே தூக்குறது, திருப்பி இதில் உள்ளே விட்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணும்போது வரும். சரியா? இது ஒரு பழைய மாடல். இதுக்கு அடுத்தால இந்த மாதிரி வந்துச்சு. கத்தி பாருங்க, பேப்பரை உள்ள வச்சுட்டு குண்டு இது லிவர் வச்சு இறக்கிட்டு இது பேக்கேஜ் ஃப்ரண்ட் பேக்கு வர்றது. இது கத்தி அப்படியே சைடில் வச்சு இழுத்து அப்படி இந்த மாதிரி வரும். சரியா? இது படத்துக்கு இருக்கு. அந்த இவ்வளோ ஜாஸ்தி இல்லை, கம்மியாக தான் இருக்கும். கம்மியான எழுதி மாடுறது. இதுக்கு அடுத்த மாடல் தான் பேப்பர் கட்டிங்கில் இந்த டைப் வந்துச்சு. இந்த டைப் கியர் சிஸ்டம் இதில் வந்துச்சு. ஆப்செட் பிரிண்டிங் மிஷினரி எப்படி உருவாகுச்சோ அதே மாதிரி தான் கட்டிங் மிஷினும் அது கூடயே சேர்ந்து அதனோட வேகத்துக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆக மிஷினோட வேகங்கள் ஜாஸ்தி வேணுங்கிற ஒரு கான்செப்டில் தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் மாறிட்டு இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு ஹைட்ராலிக்கு நம்ம வேற ப்ரோக்ராம் அது நம்ம நிறைய போயிட்டோம். அதனோட முன்னோடி தான் இந்த மாதிரி கியர் சிஸ்டத்தில் போட்டு பேப்பர் உள்ள வச்சுட்டு இது சுற்றுனா இதில் ஹேண்டில் இருக்கும். அந்த ஹேண்டில் சுற்றுனா இது அப்படி கீழே இறங்கும். கீழே இறங்கிட்டு ஏறும். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கட்டிங் சரியாக இருக்கும். இது கட்டிங் மிஷினோட இது. சரியா? கட்டிங் மிஷினோட வரலாறு இதுக்கு அடுத்து நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். சரியா? நன்றி.